வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் செய்து வருகின்ற ரசிகப் பெருமக்களை வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். என் கதைகள் வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய கதையானது முஸ்தபா பிரதர்ஸ் மட்டன் ஷாப் என்பதாகும். மட்டன் ஷாப் என்றதும் வாயில் எச்சு ஊறுகின்றதல்லவா? நியாயம்தானே. சுவைத்தவர்க்குத்தான் சுவையின் அருமை புரியும். வாருங்கள், கதைக்குள் செல்வோம். முஸ்தபா பிரதர்ஸ் மட்டன் ஷாப் என்றாலே அனைவருக்கும் பிடித்தமான அந்த கடையாகும். அன்று ஆங்கில வருடப்பிறப்பு. முஸ்தபா பிரதர்ஸ் ஆட்டுக்கறி கடை என்றால் ஊரினர் யாவரும் விரும்பி வாங்கிட ஓடோடி வருவர். ஒரு முறை வந்தால் அந்த கஸ்டமர்கள் மறுமுறையும் ஓடோடி வர விரும்புதல் என்பது வாடிக்கையாயிற்று. அந்த அளவிற்கு கறியின் தரமும் அவர்கள் சொல் நயமும் உயர்ந்ததாக இருக்கும். வேறு எவ்வித கறி கலப்புகளும் முஸ்தபா பிரதர்ஸ் கடையில் இருக்கவே இருக்காது. ஆட்டுக்கறி என்றால் அவர்கள் கடைதான் ஃபேமஸ் என்ற அளவிற்கு வெளி ஊரினரும் தலையாட்டி தலைக்கறி கூட அங்கு வந்து எடுத்து செல்வார்கள். மற்ற சாதாரண நாட்களில் கூட விருந்து, விசேஷம், உபசரிப்பு என்றால் சமையலில் பருப்பு என்பது இருக்குமோ இல்லையோ தெரியாது. ஆனால் கண்டிப்பாக முஸ்தபாவின் ஆட்டுக்கறி என்பது மட்டும் இடம்பெறாமல் போகாது. வருடங்கள் பல இப்படி உருண்டோடின. வியாபாரத்தில் சொல், செயல், நாணயம் என்பது துளியும் தவறாது நடைபெற்றதால் சொல்வாக்கிலும் செல்வாக்கிலும் முஸ்தபா பிரதர்ஸ் வம்சத்தினர் சிறந்து விளங்கினர். அப்படி சில வருடங்களுக்கு பின்னால் ஒரு முறை ஊரில் விருந்தினர்கள் பலர் ஒன்று சேரும்படியான பண்டிகை நாள் வந்தது. தற்போது அதே கடை பெயர்தான் என்றாலும் வம்சாவழியினர் மட்டிலும் உருவத்தில் சற்று மாறியிருந்தனர். புதிய விருந்துக்கு வருவோரில் சிலர் கறி வாங்க வரும்போது தம் உறவினர்களிடம், இந்த கடையில் மட்டும் எப்படி இவ்வளவு கூட்டம் நிரம்பி வழிகின்றது என்று வியந்து கேட்டனர். அதற்கு உறவினர் ஒருவர், பெண் ஆட்டு கெடேரி கறியை விட ஆண் ஆட்டு குட்டி கடாக்கறியைத்தான் பலரும் விரும்பி வந்து இவ்விடத்தில் வாங்கி செல்கின்றனர். அந்த குட்டியாட்டு கறிக்கு இந்த இடம்தான் ஃபேமஸ் என்பது பல நாள் நம்பிக்கை மக்களுக்கு என்றும் விளக்கினார். அப்போது பேசிக்கொண்டிருந்தவர்களில் புதிய விருந்தினர் ஒருவர் நேரிலேயே முஸ்தபா பிரதர்ஸ் கடைக்காரரிடம், ஐயா, கெடாக்குட்டித்தானே போட்டு உள்ளீர்கள் என்று வினவினார். ஆமாம் ஆமாம், கெடாக்குட்டி போட்டதுதான் என்றனர் கடைக்காரர். மேலும் கூறிய அவர்கள் சில சொற்கள் வாங்க வந்தவர் காதுகளில் சரியாக விழவில்லை. கடைக்காரன் ஒருவன், என்னையா யோசிக்கிறீங்க, கெடாக்குட்டி போட்டதுதான் இந்த கறி, நம்பி வாங்கி போங்க என்றான். கெடாக்கறி ருசியில் வாங்கி சென்றனர். வாங்கியவர் வீட்டில் அன்று கறியின் தரம் பற்றி பேசி வாக்குவாதம் எழுந்தது உறவினர்களுக்கு இடையே. ஆட்டுக்கறி சற்று பதம் மாறி இருந்தது, முற்றிய நிலையிலும் இருந்தது எண்ணி பலர் விருந்து சாப்பிடாமலேயே எழுந்தும் சென்று விட்டனர்.
அப்போது வெளியில் எழுந்து சென்ற விருந்தினரில் பெரியவர் ஒருவர், ஐயா, பெண் ஆட்டுக்கறி கொடுத்து முஸ்தப்பா கடைக்காரன் நம்மை முட்டாளாக்கி ஏமாற்றியுள்ளான். வாங்கியவர்கள் சரியாக அப்பொழுதே கேட்டு வாங்கவில்லை. இப்படித்தான் நான் கருதுகிறேன் என்று உரையாடி கொண்டிருந்தனர். மறுநாள் முஸ்தப்பா கடையில் அது பற்றி முறையிட பலர் கூடியுள்ள நிலையில் வாக்குவாதம் செய்தனர் கறி வாங்கிச் சென்றவர்கள். அதற்கு கடைக்காரன், நாங்கள் பொய் ஒன்றும் சொல்லி உங்களுக்கு விற்கவில்லையே, நீங்கள் என்னிடம் கெடாக்குட்டி போட்டதுதானே என்று கேட்டீர்கள். நாங்களும் பதிலுக்கு அப்பொழுதே கெடாக்குட்டி போட்ட ஆடுதான் என்று சொல்லிவிட்டோமே, எங்கள் மீது தவறு ஒன்றும் இல்லையே என்றும் தப்பித்தும் விட்டனர். இவ்விடத்தில் புத்திசாலிகளை கடைக்காரர் யோசிக்க வைத்தனர் என்றே சொல்ல வேண்டும். உடன் கோப அலைகள் சிரிப்பு அலைகளாக அந்த இடத்தில் மாறிவிட்டன. பின் கெடாக்குட்டி போட்ட பெண் ஆட்டுக்கறி என்பதும் அங்கு புரிய வந்தது. என்ன ரசிக பெருமக்களே, கெடாக்குட்டி போட்ட பெண்ணாடு என்பது சரிதானே?